Okay, 70 add 10 less 39 add 81 add 46 less 3 add answer 322. நான் வந்து 70க்கு அபவ் நான் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸில் நான் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ட்ராயிங், அபாக்கஸ், ஹேண்ட் ரைட்டிங், ஒலிம்பியாட், இந்த நாளுக்குமே நான் வந்து நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இதிலுமே நான் வந்து ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். டேலண்ட் ஐகானிக் ஸ்டார் அவார்ட், குளோபல் அச்சீவர்ஸ், இதே மாதிரி நான் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். என்னோட ஃப்யூச்சரில் இதே மாதிரி நான் நிறைய ப்ரைஸஸ் வாங்குவேன். இதுக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு வரலன்னா நான் அதை திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். என்னோட பையன் கிருவின்குமார் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். நான் எதை சொன்னாலுமே அதை டக்குன்னு கற்றுப்பான். நான் எனக்கு நிறையா வந்து டைம் எடுத்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொன்னாலுமே அதை கற்றுப்பான். அதுவும் நான் வந்து எவ்வளோ நேரம் சொன்னாலுமே அதுக்கான உண்டான ஹார்ட் ஒர்க் அவன் பண்ணிகிட்டே இருப்பான். நைட் 11 o'clock வரைக்கும் இல்லை நாளைக்கு காம்படிஷன் இருக்கிறவன் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுனா நைட் 11 o'clock வரைக்கும் கூட அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். இந்த ஏஜில் 11 o'clock வரைக்கும் பசங்க எந்திரிச்சு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் காலையில் நான் ஏர்லி மார்னிங் எழுப்பி விட்டுருவேன். அந்த காம்படிஷனுக்காக ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவான். எல்லா விஷயத்துலயுமே நல்ல இன்ட்ரெஸ்டோட பண்ணுவான். இல்ல அம்மா சொல்றாங்களே, வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்களேங்கிற பார்க்காம நல்ல இன்ட்ரெஸ்டோடயே எல்லா விஷயத்துலயும் செய்வான். நம்ம எதுலையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. எல்லாமே அவனோட இன்ட்ரெஸ்ட் தான். அபாக்கஸா இருக்கட்டும், டிராயிங்கா இருக்கட்டும், இவங்க ஸ்கூல்ல இருந்து சொல்லிதான் எனக்கே அவனுக்கு டிராயிங் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து டிராயிங் செக்ஷனுக்கு போனதே கிடையாது. அவங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் வந்துட்டு இல்ல இவன் நல்லா டிராயிங் பண்றான், அந்த ஃபீல்ட்ல ஒரு தடவை நீங்க கூட்டிட்டு போய் விடுங்க, அவன் நல்லா வருவான், ஷைன் ஆவான்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க சொல்றதுனால தான் நான் இவனை வந்து அபாக்கஸ்க்கு, டிராயிங்க்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் விட்டது. இப்போ அது எல்லா ஃபீல்டுமே அவன் நல்லா ஷைன் ஆயிட்டு வரான். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இதே மாதிரி வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறானோ அதை அவன் படிக்கட்டும். இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் எங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் கிடையாது. அவன் எது படிச்சாலுமே எங்களுக்கு ஹாப்பி. எந்த ஃபீல்டா இருந்தாலும் அவன் ஷைன் பண்ணுவான். இல்ல சார், அவரு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாரு. ஒவ்வொரு காம்படிஷன் போகும்போதும் இல்ல நான் வின் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் தாட் நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு வின்னிங் பண்ணாலுமே அதை வந்து ஓவரா எக்ஸைட்மெண்டா எடுத்துக்கவே மாட்டான். ஒரு கப்பை வாங்கிட்டு வந்தா நாங்க தான் எக்ஸைட்மெண்டா இருப்போம். பரவாயில்ல இவ்வளவு பெரிய கப்பு வாங்கியிருக்கானே பையன் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து அசால்ட்டா பக்கத்துல கொடுத்துட்டு அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி அவர் போய் உட்காந்துப்பாரு. அந்த பிரைஸ் வாங்குற வரைக்கும் தான் அவருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கும். பிரைஸ் நமக்கு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கப்பை எங்க கிட்ட கொடுத்துட்டு போய் உட்காந்துருப்பான். அவ்வளோ ஒரு கேஷுவலான ஒரு பையன் தான் சார். ஆக்சுவலி சார் இவருக்கு இப்ப 8 years இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இவர் இப்பயும் ஒரு 70+ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. கிளாஸ்லயும் ஸ்கூல்லயும் ஒலிம்பியாட்ஸ் எக்ஸாம்ஸ் கூட எழுதுவாங்க. ஆக்சுவலி சயின்ஸ் எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. எல்லாத்துலயுமே ஒரு கிளாஸ் டாப்பரா வந்துருவாரு. ஆக்சுவலி எல்லாத்தையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸ்கூல்லயுமே நல்லா படிக்கிற பையன் தான். ஏன்னா இந்த டிராயிங், அபாக்கஸ்ல எல்லாம் விட்டுட்டா சில பசங்க வந்து எஜுகேஷன்ல எப்படிடா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காம ஸ்கூல்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. கிளாஸ்லயும் இவர் தான் டாப்பரா இருப்பாரு எப்பவுமே. எனக்கு அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினாலும் எனக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுறான். இந்த கப்புக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, இந்த மெடலுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிற மாதிரிலாம் எனக்கு கிடையாது. எந்த ஒரு ஸ்டேஜ் அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அவர் ப்ரைஸ் வாங்கினாலே எங்களுக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும். இல்ல சார், அபாக்கஸ்ல எல்லாம் வந்து சென்னை வரைக்கும் போனோம் நாங்க. ஆக்சுவலி சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணி ஒரு 3 days அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நாங்க அங்க போனோம். அங்க போய் நியர்லி ஒரு 4 காம்படிஷன்ஸ் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். அபாக்கஸ், டிராயிங் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆனா இவர் எல்லாத்துலயுமே பிரைஸ் வாங்கிட்டாரு. எதுலயுமே வந்து வரல அப்படிங்கிற ஒரு இது இல்ல, எல்லாத்துலயுமே வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி இல்ல சார், அது எல்லாமே நேஷனல் லெவல் தான். காம்படிஷன்ஸ் எல்லாமே சென்னையில வந்து நேஷனல் லெவல்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. இங்க சேலம் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி நடக்கும். நேஷனல் லெவல்ஸ் எல்லாமே சென்னையில கண்டக்ட் பண்ணுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.